மாரியம்மன் ஆலயத்தின் திருவாயிலில் ஞாயிறு தோறும் நடக்கக்கூடிய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையின் 400வது வார அன்னதான நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மேலாக இங்கே ஆலயத்தின் உள்ளே அமர வைத்து முன்பெல்லாம் நாம் அன்னதானம் விடுவதுண்டு. அதன் பிறகு கால சூழலால் நாம தட்டு வச்சு இங்கே வருகிற பக்தர்கள், இங்கே இருக்கிற இயலாதவர்கள் எல்லாருமே பசியாரும் வகையில் மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்திய எங்களுடைய இனிய பெருமக்கள் அம்பாள் அன்னதான அறக்கட்டளை என்ற பெயரில் தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த அன்னதானத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். இந்த 400வது வார அன்னதானத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வணங்குதலுக்குரிய ஆசிவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகளார் அவர்களை நமது அம்பாள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். அதே போல அவர்களோடு வருகை தந்திருக்கிற அம்மா அவர்களையும் அன்போடு நம்முடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளை சார்பிலே வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வணங்குதலுக்குரிய பெரிய கோயில் வழிபாட்டு குழுவினுடைய தலைவர் ஐயா மரியாதைக்குரிய சோமு ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு அம்பாள் அன்னதான இயக்கத்தின் சார்பில் அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்று இன்றைக்கு இங்கே இந்த அரிய பணியை மிக சிறப்பாக செய்ய எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பான வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இங்கே எழுந்தருளியிருக்கிற நம்முடைய வணங்குதலுக்குரிய ஆசிவக தமிழ் சித்தர் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் தினமும் ஒரு 200-250 பேருக்கு மதிய உணவு அவர்களுடைய அந்த பகுதியிலே பிள்ளையாம்பேட்டை பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பிள்ளையாம்பேட்டையின் வள்ளலார் என்றே நாங்கள் போற்றி வணங்குவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உள்ளம். அது மட்டுமல்ல, அன்னதானம் இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் என்கிற பல்லாண்டுகளாக அந்த நூலுக்காக உழைத்து அன்னதானத்தினுடைய சிறப்பு பற்றி ஒரு மிக சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிற ஆசிவக தமிழ் சித்தர் சமீபத்தில் கூட நாமெல்லாம் குரு பூஜை கொண்டாடுறோம். குரு பூஜை அப்படின்னா என்னன்னு தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அத்தனை விஷயங்கள் இந்த குரு பூஜையின் மகிமை என்கிற அந்த நூலில் குரு பூஜையை பற்றிய அத்தனை செய்திகளையும் சுவாமி அந்த எல்லாத்தையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு அற்புதமான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வகையில ஒரு அருமையான நூலாக அது அமைந்திருக்கிறது. அந்த செய்திகளை எல்லாம் இந்த நேரத்தில் சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அன்னதானத்துக்கு ஒருவர் சிறப்பு விருந்தினராக வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய சிறப்புகளை இங்கே இருக்கிற பொதுமக்கள் பக்தர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்திகளை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற ஐயா சோமு ஆறுமுகம் ஐயா அவர்கள் எப்போ நாம பெரிய கோயில் போனாலும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு அவரையும் வணங்கிவிட்டு தான் வருவோம். ஏன்னா எல்லாரும் பெரிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டுள்ளம். தொண்டு செய்து பழுத்த பழம், ஆன்மீக தொண்டு செய்து பழுத்த பழம் சுவாமி அவர்களை அன்போடு நம்முடைய அம்பாள் அன்னதான இயக்கத்தின் சார்பில் வரவேற்று இப்போது நம்முடைய அறக்கட்டளை சார்பில் ஒரு சில நண்பர்கள் சில நிமிடங்கள் சொல்ல சில வினாடிகள் பேசுவார்கள். முதலில் நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அன்பர்களே, கண்ணன் சுவாமிகள் ஆரம்பமே ஏழுங்களே, மற்றைய ஏனைய நண்பர்கள் அவர்களே, உங்கள் அனைவரும் ஆரம்பத்து வணங்குகிறேன். 400 ஆண்டுகளாம் உங்களுடைய அருள் அனுகிரகத்தோடையும் அம்பாவுடைய அருள் அனுகிரகத்தோடையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இது மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். ஆரம்பத்தை வழங்கும்போது இளைஞர் அன்னதானம், வஸ்திரதானம், இன்னும் பல பல அறங்களை இதில் செய்ய வேண்டும் என்ற எங்களது தனியாத விருப்பம். அது தொடர்ந்து நடக்க இந்த அம்பாள் அருள் செய்ய வேண்டும்.
இந்த அறத்தை பற்றி மணிமேகலை, சிலப்பதிகாரம், திருக்குறள் அனைத்து அறங்களும் கொண்டது. இதற்கு மணிமகுடம் வைத்தாற்போல் வள்ளல் பெருமான் காலத்திலும் இது மிக சிறப்பாக செய்து இறைநிலையை சாகா பெரும் ஒரு உயிரில் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்த வள்ளல் பெருமான். அதற்கு சாட்சி நம் வடலூர் அந்த அணைய அடுப்பு அன்னதானம். எனவே இதில் பங்கு பெறுவர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்ந்து தலைமுறையாக செலுத்து வருகிறது. அனைத்துக்கும் இந்த வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பிட்ட மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பேர் உதவிட்டு இருக்காங்க. சில பேர் கூட இருந்து உதவுறாங்க. சில பேர் வெளியூர்களில் இருந்து அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தி உதவுகிறார்கள். அந்த வகையிலே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையினுடைய இன்னொரு அற்புதமான ஒரு இந்த அமைப்புக்காக மிகவும் உழைக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதர். 400 rupees received on IOB via car. நன்றியையும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னதான அறக்கட்டளை நண்பர்கள் மற்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் இறப்பிருக்கிற தலைமுறை அலங்காளர் ராஜா அவர்கள், கோகுலே அவர்கள் இதற்காக எங்களால் வர இயலவில்லை என்று நாம் இங்கே தெரிவித்திருந்தார். நம்ம ஆசிரியர்கிட்ட வந்திருக்கோம். ஆசிரியர் கமிட்டியிட்ட நல்ல நடிகர் சார் மற்றும் ஆர்வம் ஐயா பஞ்சாயத்து பெரியவர்கள் வாழ அனைவரையும் நம்ம அம்பாள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் வருகிறவர்கள் என்று வாழ்த்து வரவேற்கிறேன். 400வது வாரம் என்பது மிகப்பெரிய மைல்கல். கிட்டத்தட்ட ஒரு 7 வருடத்தை கடந்து செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தானங்களிலும் அன்னதான விசேஷம். பகவானும் இதையில் எவன் தனக்காக மட்டும் ஆதாரம் தேடி காத்துக் கொள்கிறானோ அவனுடைய பாவத்தை ஒழிக்க அவனே தான் அறிவித்தாக வேண்டும். வேறு யாரும் அதில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்கிறார். பிறருக்கு உணவு அளிக்காமல் நான் மட்டுமே உண்பவர்கள் சாதம் சாப்பிடவில்லை, பாவத்தையே சாப்பிடுகிறார்கள் என்று மனது சொல்கிறார். அன்னதானத்துக்கு என்ன விசேஷம் என்றால் இதிலே தான் ஒருத்தரை பூர்ணமாக திருப்திப்படுத்த முடியும். பணம் காசு வந்தாலும் வாங்கிக் கொள்கிறவர்கள் அதற்கு மேல் கண்டாலும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அன்னம் போடுகிற போதுதான் ஒருத்தர் என்னதான் முட்டை சாப்பிட்டாலும் ஒரு அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது, போதும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மேல் போய்விட்டால் ஐயோ இனிமேல் போடாதீர்கள் என்று மன்றாடவே செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் பூர்ண மனதோடு திருப்தி தெரிவிக்கிற போதுதான் தானத்தின் பலன் பூர்ணமாக கிடைக்கும். அன்னத்தை யோசிக்கக்கூடாது, அன்னத்தை மிகுதியாக உண்டாக்க வேண்டும். வெவ்வேறு விதத்திலாவது அன்னத்தை தேடிக்கொள்ள வேண்டும். வருபவர்களுக்கு அன்னம் தயாராக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அன்னத்தை வேண்டி வந்த எவரையும் தள்ளிவிடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரத ரிஷிகள் சமூக சிந்தனைதான் இது. பசியற்ற பாரதத்தை காண விளையும் சிந்தனை வயிற்றுக்கு சோறுதல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்ற சிந்தனையால் விளைந்ததே அன்னதானம் என்ற உயிரிய தானம். உயிரோடு உடம்பை சேர்த்து வைத்து ரட்சிப்பதும் அன்னம்தான். அதனாலதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லியிருக்கிறது. மணிமேகலை இப்படி அன்னதானத்தின் பெருமை கூறப்பட்டுள்ளது. மணிமேகலைக்கு காஞ்சியில் அக்ஷயபாத்திரம் கிடைத்தது. அவள் அதை வைத்துக் கொண்டு சகல ஜனங்களையும் பகுப்பினையையும் போக்கினார். இதற்கு அநேகர்கள் முன்பே காஞ்சிபுரத்தில் அம்பாலும் இதே அன்னதானத்தை செய்திருக்கிறார். ஜெகன்மாதா இங்கே 2 நாளைக்குள் எண் 4 அறம் ஏற்றினார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே அன்னபூர்ணிக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. திருவையாற்றிலும் அம்பாள் தர்மரச அறமரச நாயாக காட்சி தருகிறார். உலக மக்களின் பகுப்பினையை போக்க பராசக்தி அன்னபூர்ணியாக அவதரித்து காசியில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் அன்னபூர்ணியை தினமும் வணங்கினால் என்றைக்குமே உணவிற்கு குறைந்து வராது. பெரும் துறவிகள், மடாதிபதிகள், பெரியோர்கள், ஆண்டோர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களும் உணவை பெறும்போது 2 கைகளாலும் வாங்கி புசிக்க வேண்டும். பழங்காலம் தொட்டு கோவில் திருவிழா நடைபெறும் போது நிறைய பேர் அன்னதானம் வழங்குவார்கள். அதை பெற்று உணவருந்தி திருவிழாவை கண்டு மகிழ்வார்கள். அன்னதானம் வழங்குபவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதை அனைத்து சாஸ்திரங்களும் கூறுகின்றது. அப்போது அன்னதானம் பெறுவதால், அன்னதானத்தை வாங்கிக் கொள்வதால் பாவம் வரும் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். முற்றிலும் தவறான கருத்து என்பதையும் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. எப்படி என்றால் நம்முடைய கர்வம், நம்முடைய அகங்காரம், நம்முடைய பணக்காரத்தினர் தலைக்கணம் பிடித்த நம்முடைய பெரிய ஆள், நம்மளை விட பெரிய ஆள் யாரும் இல்லை என்ற எண்ணங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தங்களுடைய 2 கைகளாலும் அன்னம் பெற்று உண்ணும் போதுதான் நாம் நம்ம பிடித்த கர்வம், அகங்காரம், பணக்காரத்தினர் அகலும் என்பதால் தான் அன்னதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லா சாஸ்திரங்களும் கூறுகின்றன. அன்னத்தை யார் கொடுத்தாலும் பணிவாக 2 கைகளாலும் வாங்கி மீண்டும் வைக்காமல் சாப்பிட வேண்டும். அதே சமயம் அன்னத்தை தேவையான அளவு மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெறும் அன்னத்தை வீணாக்கினால் பாவம் வந்து சேரும்.
கோவில்களில் எல்லா வகையான உணவுப் பொருட்களும் பிரசாதம் தான், அதனால் கொடுப்பதால் பலன்தான். அம்பாள் அன்ன பிரசாதத்தை பெற்று உண்ணும் போதும் அனைவருக்கும் சிறப்பான பலன்களும் கிடைக்கும் என்பதை சொல்லி வாய்ப்படுத்ததில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அன்னதானத்தின் சிறப்புகளை எல்லாம் சில நொடிகளில் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையினுடைய நிறைய பேர் என்ன சொல்றது அப்படின்னா, சொல் என்பது செயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ளவங்க. யாரும் பேச மாட்டாங்க, நிறைய செய்வாங்க. பேசுகிறவங்க ஒரு சில பேர் அது அடையாளத்திற்காக தான். இப்பொழுது நம்முடைய பூண்டி கல்லூரியினுடைய பேராசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அன்னதான விழாவிற்கு வருகை வந்திருக்கும் ஆசிரியர்கள் சந்தித்த கண்ணன் சுவாமி அவர்களையும் அம்மா அவர்களையும் ஆறுமையா அவர்களையும் தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அன்னதான அன்பர்களையும் காலை வணக்கத்துடன் தெரிவித்து மிக சிறப்பாக அகில வழிபாட்டு குழுவின் தலைவர் செல்லியன் சார் வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்று மற்ற அனைத்து நண்பர்களையும் வரவேற்று இன்று 400வது வார அன்னதான வரவேற்று இந்த அன்னதானத்தை சிறப்பாக சீரும் சிறப்போடு செய்து நாங்கள் ஒரு 6 வந்தாலும் 8 நிறைய நண்பர்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதிக செய்து 400 இட்லி 600 இட்லி 700 இட்லி 1000 இட்லி இன்னும் மேலும் வளர்ந்து நினைக்கிறேன். அதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்து அம்மா பார்வையா எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நான் இன்னும் வளர சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சொன்னாரு 400வது வருடம் அப்படின்னாரு. உண்மையிலே அதான் நம்மளுடைய ஆசை. தான் நம்ம தலைமுறை தாண்டி அது வளரணும். சாமிகிட்ட நான் அந்த செய்தியை சொல்லும் போதே 600வது வாரமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 600 வாரத்துக்கு நமக்கு கேரண்டி அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும். எங்களுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆயில்ய வழிபாட்டு குழுவினுடைய தலைவர், வெற்றி தமிழர் பேரவனுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், எங்களெல்லாம் இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு இரா செழியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த அருமையான பொன்னைநல்லூர் மண்ணில் 400 வாரங்களாக அன்னதானத்தினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்னதான அம்பாள் அன்னதான அறக்கட்டளையை மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் பொன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருளாற்றோடும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தானத்திலே சிறந்தது அன்னதானம், எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்னதானத்தை விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல உள்ளங்களை மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். இதை தொடங்கி வைப்பதற்காக 400 வாரத்தை தொடங்கி வைப்பதற்கு ஒரு நல்ல மகானை, அதான் ரொம்ப முக்கியமானது, நல்ல ஒரு மகானை, அன்னதானத்தை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மகானை, அதைவிட அன்னதான சிறப்பினை என்கின்ற ஒரு நல்ல நூலினை, அதாவது ரொம்ப முக்கியமானது, அன்னதானை பற்றி எங்கெங்கெல்லாம் அன்னதானம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மிகப்பெரிய புத்தகமாக எழுதி சிறப்பித்திருக்கின்ற எங்களை வழிநடத்துகின்ற அருமைக்குரிய சாமிஜி கண்ணசாமிகள் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகிறது தொடங்கி வைப்பது என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை அழைத்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு பாராட்டுகின்றேன். அதே போன்று தஞ்சையில் இன்றைய தினம்லாம் பெரிய கோயில் என்றால் பல கூட்டங்கள், லட்சக்கணக்கான கூட்டங்கள் வருகின்றன. ஆனால் வார வழிபாட்டினை தொடர்ந்து நான் சிறு வயதிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அருமைக்குரிய ஆறுமையா அவர்கள் தொடர்ந்து இந்த வார வழிபாட்டினை அந்த கையாள எது மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்களை அழைத்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தில் இந்த அம்பா அன்னதான அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இருக்கிறார்கள். அருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து அவர் பேச்சும் செயலும் செய்து கொண்டிருப்பவர். அவரும் அதே போன்று அருமைக்குரிய ரமேஷ் அவர்கள் அன்னதான சிறப்புகளை பற்றியெல்லாம் மிக அருமையாக தொகுத்து
அழகாக பேசினார். அதேமாரி நாகமகேசன் அதற்குரிய பூட்டி ஆசிரியர்கள் நிறைய நண்பர்கள் பெரிய நண்பர்கள் நேரம் தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மங்களகரமான நாள், அதான் ரொம்ப முக்கியமானது அமைதி பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு மங்களமான நாள், அது நல்ல நாதஸ்வரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களாம் நல்லா செய்றீங்கிறது அது வாழ்த்தி கொண்டுகிட்டே இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு இடத்துல சூழ்நிலை வந்து அமைஞ்சிச்சுன்னா, நல்லா அமைஞ்சிச்சுன்னா நாதஸ்வர ஒளி கொடுக்கணும். அந்த நாதஸ்வர ஒளி பின்மளத்தோடு இந்த நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, வானம் பொழிந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எல்லோரும், அதாவது சாதாரண நினைக்கிறீங்க அன்னதானத்தை ஏதோ செய்கிறோன்னு, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதான் ரொம்ப பின்னாடி இருக்க சர்வீஸ் பண்ணிக்கூடிய எல்லா, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர், அதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கூட சிரமங்கள் இருக்கும், ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு உங்கள் குடும்பத்திற்கு பேர் உதவியாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. அது உண்மையானது. ஏன்னா நான் உணவுபூர்வமாக நான் பார்த்தது, நான் வியந்தது. ஏன்னா என்னுடைய தந்தையார் போன்றவர்கள், என்னுடைய அம்மாலாம் போது ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு, அதாவது வர்றவங்களுக்கு ஒரு சின்ன 2 இட்லி கொடுத்தா கூட ஒரு புண்ணியம். அதை விட புண்ணியம் பணம் கொடுக்குறாங்க 2 பேர். அதை விட சிறப்பானது சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான். எவ்வளோ அவங்க 2000 கொடுத்தாலும் சரி, 2000 இல்லாமல் ஒரு 2 கேரண்டி உண்மையாக இங்கே இருந்து நின்று கொடுத்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய்க்கு மதிப்புள்ளது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவரால் வர முடியவில்லை, ஆனால் உங்களால் 2000 கொடுக்க முடியல, ஆனால் 2 கரண்டியை சர்வீஸ் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நிச்சயமாக இந்த அம்பாள், புண்ணியநல்லூர் மாரியம்மன் அம்மன் நிச்சயமாக வழங்கிக் கொண்டே இருப்பார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பணிகளில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். செடியன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து எங்களுடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையினுடைய அந்த புரவலர்களில் ஒருவர் திரு அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சண்முகம் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். 400வது வார அன்னதான விழாவுக்கு வந்து சிறப்பிக்கும் அனைவருக்கும் வணங்கி வரவேற்கிறோம். உறங்க புறந்தென்னை முன்பெல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் உறங்க புறந்தென்னைன்னு வீட்டில் வந்து ஒரு திண்ணை மாதிரி கட்டியிருப்பாங்க. வழிப்போக்கர்கள் வந்து அதில் இலைப்பாரி செல்வதற்காக. அடுத்து அன்னதானம், ராபிச்சை பகல் இரவு எப்பயுமே பாத்திரத்தோடு தான் வருவாங்க அன்னதானம் வாங்க. இப்போல்லாம் பாத்திரங்களில் பைசா மட்டும்தான். ஏன்னா அன்னதானம் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அதனால் பாத்திரம் எடுத்து பிச்சை எடுப்பது குறைஞ்சி போச்சு. அன்னதானம் சிறப்பாக செய்கிறதுனால எங்கேயுமே பிச்சைக்காரர்கள் அதிகமாக சாப்பாடு வாங்காமல் பைசா இந்த லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அன்னதானங்கிறது இப்போ வந்து பெருகி போச்சு. அதோடைய பலனும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நாமும் தொடர்ச்சியாக சிறப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம். மிக சுருக்கமாக அழகாக உரையாற்றிய உடைய அன்பிற்கும் பெருமதிக்குரிய சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம கோயில் வார வழிபாட்டு குழுவினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய ஐயா சோமு ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துவார். சம்பளம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்களில் ஒருவர். நான் வந்து நான் பேசணும்னா நாமே வாழ்த்து கொள்வது தெரியும். அதனால் என்னுடைய உரையை வந்து நான் ரொம்ப 2 வரியில் சொல்கிறேன். நாம் தொடங்குவது என்ன நோக்கத்துக்காக தொடங்கணுமோ அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி 400 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கான முயற்சிகளை நமக்கு முன்னெடுப்போம் என்று கூறி வாழ்த்து விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னதான அறக்கட்டளையின் சார்பில் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருபுவனத்திலே, நான் கூட சொல்வேன், திருபுவனத்தில் ஒரு புவனத்தையே உருவாக்கியிருக்காங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஆதிசக்தி பீடத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எல்லோரையும் ஆன்மீக நெறியில் ஒருங்கிணைத்து வழிப்படுத்தி எல்லாரும் சித்தர்களாகலாம் என்ற அந்த சித்த வித்தை பயிற்சி அளித்து, அது மட்டுமல்ல அமாவாசை வேள்வி, பௌர்ணமி வேள்வி, இப்படி எல்லா வேள்விகளையும் மிக சிறப்பாக செய்து 14 சித்தர்களை ஆதிசக்தி பீடத்திற்கு அழைத்து மூட்டை சுவாமிகள், நம்முடைய வாழைக்குமரி அம்மா எல்லா சிலைகளையும் பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பாக தன்னுடைய அதை விட எல்லாத்தை விட மிக சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இல்லறத்தோடு அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து அந்த விஷயங்களை செய்வது. அதுதான் ஒரு உதாரணம். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் தான் ஆன்மீகத்தில் இருக்கும். மிக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர், கணவன் இல்லைன்னா மனைவி. இப்போ குழந்தைகள்லாம் அதை பற்றி நாம் சொல்லித்தரதே இல்லை. ஆனால் அவர்களுடைய
சுவாமி அவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்போ பாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல அவர்களுடைய மகள்கள், மருமகன்கள், பேர பிள்ளைகள் முதற்கொண்டு மிக சிறப்பாக அவர்களுடைய செயல்பாட்டுக்கு பின்னணியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி நம்ம வீட்லயும் எல்லாரும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல ஒரு பொது நலன் கருதி ஒரு விஷயத்துல ஈடுபட்டோம்னா அது நிச்சயம் அது வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு கண்ணன் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். மிக சிறப்பான சிற்புருஷர்களோடு பழகியவர்கள். நம்முடைய மூட்டை சாமி அவர்களோடு நேரடியாக பழகி அவர்களோடு இருந்தவர். மூட்டை சாமிகள் வந்து சாமியோடைய இல்லத்திலே வந்து தங்கி இருந்திருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக போன திங்கட்கிழமை நினைக்கிறேன், நம்ம தங்கவேல் சுவாமிகள் பழனியில தங்கவேல் சுவாமிகளுடைய அந்த குரு பூஜை நடந்தது. தங்கவேல் சுவாமிகளோடு நெருக்கமாக இருந்த நம்முடைய சுவாமிகள் அதே மாதிரி நிறைய பேரோட அந்த அனுபவங்களை பெற்று நமக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்டி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் வணங்குதலுக்கும் உரிய ஆசிவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகள் அவர்கள் ஆசியுரை வழங்குகிறார். இந்த அன்பு உடைய தொண்டர்களே, உன்னை நல்லூர் அம்பாள் உங்களுக்கு நல்ல அருள் செய்கின்றார், சப்போர்ட். அது மாதிரி அவங்க வீட்லேயும் ஒரு அம்பாள் இருக்கு, அதனுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. அவர்களும் இங்கே வந்த அடுத்த தடவைலாம் அவங்களையும் பார்க்கணும். நாங்கள் அந்த கணவனும் மனைவியாக இருந்து தொண்டு செய்கிறதுதான் பெரிய புராணம் வலியுறுத்துகிறது. பெரிய புராணம் முழுவது பாருங்கள், அந்த அன்னதானத்தில் கண் குறிப்பிலேயே அந்த பெண்மணி தெரிந்து கொள்வாள், அந்த சிவனடியாருக்கு அமுது செய்வாள். இந்த அன்னதானம் நிறையா விஷயம் எழுதியிருக்கிறேன். ஒரு விஷயம் நம்முடைய சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் கர்மா பயப்பட்டவர்களுக்கு வினையின் பயனாய் வந்தார் என்று சொல்லுது. அப்படிப்பட்டவர்கள் 32 விதமான தர்மம் அறத்தை செய்யணும், 32 விதமான அறம் செய்யணும். 32ம் செய்யறதுக்கு வசதி இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு தர்மத்தை நல்லா செய்யலாம். அது என்ன தர்மம்னு கேட்டால் அன்னதானம். இந்த 32ம் செய்ய முடியலன்னா இந்த அன்னதான தர்மத்தை செய்யலாம். பாரத பூமியே ஒரு அன்னதான பூமி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த அன்னதானத்தில் சித்தர்கள் வந்து சாப்பிட்றாங்கிறது ஒரு உண்மை உண்டு. ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் அதை நிறைவு செய்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் தாண்டினோடனே சிந்தலவாடம்பட்டின்னு ஒரு கிராமம், அது ஒரு பெரிய வழிபாடு. மதியம் 1 மணிக்கு அன்னதானம்னு போட்டிருக்கு பத்திரிக்கையில். அன்றைய உணவு பொறுப்பு நம்மளுக்கு, நான் பார்த்து கொள்கிறேன். அப்போ ஒரு மேலே சட்டை இல்லை, வேஷ்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அங்கங்கே நெய்த நூலை விட தைத்த நூல் தான் அதிகம், அப்படி இருக்குது அந்த வேஷ்டி. சரியாக 1 மணிக்கு வந்துட்டு நிகழ்ச்சி முடியறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. அவர் 1 மணிக்கெல்லாம் வந்துட்டு 1 மணிக்கு சாப்பாடுன்னு சொன்னீங்களே, சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்குறாரு. ஓஹோ, எனக்கு உடனே புரிஞ்சிச்சு, வந்திருக்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சாமி உங்களை வச்சுட்டு தான் தொடங்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்லி அவர் உட்கார வச்சேன். உட்கார வச்சவொடனே இதை புரிஞ்சுக்கிட்டே பேராசிரியர் கோபால், செல்வம் கோபால் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. உடனே ஆயக்குடி ஆறுமுகசாமி அவர் வந்து உட்காந்துட்டாரு, அம்மா உட்காந்துட்டாங்க. இலை அவருக்கு போட்டாச்சு. போட்டு சாப்பாடு ஒரு 2 கரண்டி வைக்கணும். நம்மளால வைக்கிறது அந்த அன்னக்கரண்டியில் வைக்கிறது. அவர் தள்ளுன்ட்டார், சாப்பாட்டை தள்ளுன்னு அண்ணன் நிறைய இலை முழுவதும் சாப்பாடு வச்சாச்சு. அப்போ ஒரு சாம்பார் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றினான். வாளியில் ஊற்று அப்படின்ட்டார். கரண்டியை தூக்கி அந்த பக்கம் வச்சு அதில் ஒரு கிணறு மாதிரி ஒரு குழியை வெட்டி அதில் ஃபுல்லாக சாம்பார் ஊற்றியாச்சு.
காய்கறி நிறைய வச்சாச்சு, மற்றவர்களுக்கெல்லாம் பரிமாறிக்கிட்டே இருக்கிறோம். அவர் அந்த சாம்பார் சாதத்தை குழச்சி இந்த மண்ணு குழைக்கிறோம்ல அது மாதிரி குழைச்சி அவர் பாட்டுக்கு சாப்பிடுறாரு. நாங்கள்லாம் கொஞ்சம் நம்மளாம் பொரிக்கிறது தானே, கொஞ்சம் வாங்கி நாங்கள் அநேகமாக சாப்பிட்டு முடிக்கிற நேரம் ஆகுது. அவர் அப்போ தான் சாம்பாரை முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர சொல்லி மறுபடியும் தள்ள சொல்கிறாரு. தள்ளியாச்சு. மறுபடியும் ஒரு குழி வெட்டி நான் ரசம் கேட்பாருன்னு நினச்சேன். மறுபடியும் சாம்பார் கொண்டு வர சொல்லிட்டார். மறுபடியும் சாம்பார் ஊற்றி அது முடிஞ்சது. 3வது முறையும் சாம்பார். சரி இதோட முடிச்சுக்குவார் போட்டிருக்குன்னு நினச்சா மறுபடியும் சாப்பாடு போட்டு ரசம் 3 தடவை சாம்பார் ஆச்சு, 3 தடவை ரசம் ஆச்சு, 3 தடவை மோரும் ஆச்சு. உடனே பக்கத்தில் இருந்த நம்ம செல்வத்துறைன்னு கூப்பிட்டு 1 கிலோ மிக்சரை வாங்கிட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நல்லா இருக்கும் மிக்சர், அதை வாங்கிட்டு வந்து வச்சா இந்த மோரையும் மிக்சரையும் குறைச்சி சாப்பிட்டுட்டாரு. ஒரு மனிதன் 21 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரே ஆள் சாப்பிட்ருக்கார். 21 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒரே ஆளை சாப்பிட்ருக்கார். அப்போ தான் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தவொடனே கேட்டார், போதுமா சாமி நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 21 பேர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போதுமா நிறுத்திக்கலாங்க, சாமி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. உடனே அவர் எந்திரிக்கிறாரு. அவர் காலில் இருந்து 2 காலில் இருந்து 2 ரோஜா மலர்கள் அப்படி மேலே இருந்து கீழே வந்து விழுவுது. பார்வதி வைகுந்தம், அவங்க தானே பார்வதி வைகுந்தம்னு அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிட்டாங்க. 2 ரோஜா பூவை ஆளுக்கு ஒரு இதழ் கொடுத்தாங்க. கையை கழுவில் வேஷ்டியில் தொடச்சிட்டு பழனி திண்டுக்கல் ரோடு இருக்குது, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி பாரு. இந்த குழந்தைகள்லாம் அவரை கேலி பண்ணிட்டு சட்டம் பண்ணி போட்டுக்கிட்டே பின்னாடியே போகுது. சரி சாமி எங்கேயோ போகிறாருன்னு நினச்சி நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். திடீர்னு குழந்தைகள்லாம் ஒவ்வொன்று கத்திட்டு வருது. என்னன்னு கேட்டால் சாமி ரோட்டை கடந்து அந்த பக்கம் போனார், ஒரே நெருப்பாக தெரிஞ்சது அவரை காணோம்ட்டு. அப்போ ஜோதியாக அவர் போயிட்டாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதனால் அன்னதானத்தில் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மகா முனிவனோ அல்லது யார் வேணாலும் சுத்தனோ யார் வேணாலும் இருக்கலாம். அதனால் அதை செய்கிறது தர்மம். மேல்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவவாதிகளும் உளவியல் நிபுணர்களும் ஒரு கருத்தை சொன்னான், நாட்டில் குற்றம் அதிகமாவதற்கு காரணம் ஒன்று தான், தட் இஸ் செக்ஸ் வயலன்ஸ். பாலியல் துன்புறுத்தல் தான் அனைத்து குற்றங்களுக்கும் காரணம்னு சொன்னான். தமிழ்நாட்டில் தான் வள்ளலார் ஒருத்தர் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பசிப்பிணி தான், எனவே பசிப்பிணியை நீக்கினால் எல்லா குற்றங்களும் போயிடும்னு சொன்னவர் நம்ம நாட்டில். அதனால தான் அவர் அணையாக அடுப்பு வச்சுட்டோம்னா மக்கள், அதாவது ஹங்கர் ஃப்ரீ சொசைட்டி, பசி இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும். அதற்கு ஏதோ ஒரு வகையில் இந்த அம்பாள் அறக்கட்டளை உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு பெருமை. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அந்த தேர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் நீங்களும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அவர்களை பூர்ணமாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். என் போன்ற சித்தர்களுக்கு இது மிகவும் மகிழ்வு. சித்தர்களுக்கு ஓப்பே அன்னதானம் தான். நீங்களும் உங்கள் குடும்பமும் இவர் சொல்கிற ஆண்டாள் நாச்சியார் இற்றைக்கும் 7 விரலைக்கும் முந்தனோடு ஒற்றுமை ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்கிறார். உங்களை மட்டுமல்ல 7 தலைமுறையையும் அந்த அம்பாள் காப்பால் என ஆசீர்வதித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய ஆசிவக தமிழ் சித்தர் அடிகளார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கிய ஆசிவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகளாருக்கு நம்முடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையுடைய தலைவர் திரு ஏ ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து அவர்களோடு எழுந்தருளி இருக்கிற அம்மா அவர்களுக்கு நம்முடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையுடைய திருமதி மணிகண்டன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கற்பக மணிகண்டன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆசியுரை வாழ்த்துரை வழங்கிய ஐயா
பெரிய கோயில் வார வழிபாட்டு குழுவினுடைய தலைவர் ஐயா சோம ஆரோகம் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையிலே சிறப்பு செய்யப்பட்டது. நம்முடைய சண்முகம் சார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு வாழ்த்துறை வழங்கிய அன்பிற்கு பெருமதிப்பிற்குரிய ஆயில்ய வழிபாட்டுக் குழுவுடைய தலைவர் இரா செடியன் அவர்களுக்கு நம்முடைய சித்தார்த்தன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பாருங்க. இந்த நம்முடைய தொண்டு வந்து மிக சிறப்பாக நடைபெற அம்பாளுடைய அருள், எல்லாருடைய ஆதரவு இருந்தாலும் நம்ம இந்த இந்த காரியத்தை, இந்த நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும்போது தான் ஈடுபட்டு ரொம்ப என்ன சொல்றது, அதாவது எவ்வளவு சிறப்பா பண்ணி தர முடியுமோ, சுவையாக சுத்தமாக டயத்துக்கு செஞ்சு தர முடியுமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான, ஏன்னா ஈடுபாட்டோட செய்யறாரு. நான் சொல்லும் போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து எங்கள்ல ஒருவர் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அவர் வந்து வியாபாரத்திற்காக அவர் கடை நடத்தினாலும் இந்த விஷயத்தை மிக சிறப்பாக உள்ளுணர்வோடு ரொம்ப ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருக்கிற ஹரி அவர்களுக்கு நம்முடைய அன்னதான அறக்கட்டளையின் சார்பிலே முருகராஜ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை பெருமக்களுக்கும் எங்களுடைய அம்பாள் அன்னதான அறக்கட்டளையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கம். ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு காலை உணவு அன்னதானம் வழங்கப்படும்.